ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். மிக அருமையான வேத வசனம். முதல் வார்த்தையில் கூட இந்த வசனத்தில் அப்படிப்பட்ட மரணத்தினின்று என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே பவுலுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது என்பதை நாம் தியானிக்க இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், அநேக உபத்திரவங்கள், ஆசிய தேசத்தில் அவருக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் மிகவும் கொடுமையான ஒரு உபத்திரவமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் பிழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக அவர் பலத்திற்கு அதிகமாக நேரிட்ட உபத்திரம், அதிக பாரம் அவருடைய வாழ்க்கையில். இந்த 3 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் ஆசிய தேசத்தில் இருக்கும்போது அவருக்கு வந்த உபத்திரவங்களும், அவர் பிழைப்போம் என்று நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை, அதிக பாரமான உபத்திரவங்கள், மிஞ்சின பாரம், வருத்தம் அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவன் அவர்களை தப்புவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதனால் வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு உபத்திரவத்தையும் நாம் தாங்கக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு பலனில்லாது இருக்கிற சூழ்நிலையில் பவுலுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அதிக பாரம், அதிக வருத்தம் இருக்கிற சூழ்நிலை, அந்த மரணம் அவரை சந்திக்கிற சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல தான் தேவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் தப்புவிப்போம் என்று நாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில், அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை கூட தேவன் நம்மை அநேக நேரங்களில் தப்புவித்திருக்கிறார். அதிக பாரம், நம்மால் தாங்க முடியாத வருத்தங்கள், நம்மால் சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், மனவேதனைகள், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வியாதியின் போராட்டத்தின் மிதமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதிக உபத்திரவங்கள், ஒருவேளை கடன் தொல்லையாக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், அதிக பாரங்கள், வருத்தங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் எப்படி வந்ததோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் என்றால், பவுல் சொன்னது போல, பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார் என்று பவுல் சொன்னது போல உங்களையும் தேவன் அநேக உபத்திரவங்கள் மத்தியில், நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அதிக வருத்தத்தின் மத்தியில் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து தேவன் உங்களை தப்புவித்திருக்கிறார். அடுத்ததாக பவுல் சொல்கிற வார்த்தை தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நாட்களில், கடந்த காலத்தில் வந்த எல்லா உபத்திரவங்களையும், எல்லா நெருக்கங்களையும், நம்பிக்கையற்ற சூழ்நிலை, மிகுந்த வாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையும் தேவன் நம்மை தப்புவித்தார். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலும், இந்த நேரத்திலும், இந்த நாட்களிலும் நேரிடுகிற எல்லா உபத்திரவங்களும், எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும், எல்லா பாரமான வருத்தமான சூழ்நிலைகளிலும் தேவன் தப்புவித்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் நாட்களிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற உபத்திரவங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், மிகுந்த பாரங்கள், வருத்தங்கள் வருகிற சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு தப்புவிப்பார் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா சோதனைகள், வேதனைகள், நெருக்கங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், பாரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று 3 காலங்களை குறித்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா காலத்திலும் உதவி செய்தது போல, தப்புவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கங்கள், எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் தேவன் நம்மை தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்கிற 3 காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன்
தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இன்னும் அவரை சார்ந்து வாழ்வோம். தேவன் நம்மை தப்புவித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வந்தபோது, எல்லா நேரத்திலும் நீர் அவரை தப்புவித்தது போல, தப்புவித்து கொண்டிருந்தது போல இனி வரும் நாட்களிலும் தப்புவிப்பார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட இந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் தப்புவித்தீர், தப்புவிக்கிறவராய் இருக்கிறீர். இனி வரும் நாட்களிலும் தப்புவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நிச்சயத்தோடு கூட பவுல் வாழ்ந்தது போல நாங்களும் நீர் தப்புவிப்பீர் என்கிற நிச்சயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.